வாங்க வணக்கம், வெல்கம் டு குக்கீஸ்வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ்வெல் சேனலில் வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முதல்ல புளி தண்ணியில் பெருங்காயத்தையும் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு ஊற வச்சுக்கிறேங்க. பெருங்காயம் கொஞ்ச நேரம் இந்த புளி தண்ணியிலேயே ஊறட்டும். நான் சின்ன லெமன் சைஸ் புளியை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 8லேருந்து 10 பச்சை மிளகாயை ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காயை நல்லா கழுவி தண்ணி போக தொடச்சிட்டு அதையும் பொரியலுக்கு நறுக்கிற மாதிரி நறுக்காமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காயை சேர்க்கும் போது அதில் ஒரு வலுவலுப்புன்னு பிசுபிசுப்பு தன்மை வருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அதனால் வெண்டைக்காய் வதக்கும் போது மட்டும் உப்பு போட்டுறக்கூடாது. நம்ம மித்த எல்லா காயிலையும் வதக்கும் போது உப்பு போடுவோம். ஆனால் வெண்டைக்காயில் வதக்கும் போது தயவுசெய்து உப்பு போட்டுறாதீங்க. அப்புறம் ரொம்ப வலுவலுன்னு வந்துடும், உங்களால் வதக்கி கூட விட முடியாது. அதனால் முதல்ல சும்மாவே வதக்கி விடுங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் வதக்கினவுடனே இந்த மாதிரி பிசு பிசுன்னு வந்துடும். இப்போ நான் இந்த இது போகிறதுக்கு ஒரு 4 ட்ராப்ஸ் எலுமிச்சம்பழ சாறை இதில் விட போகிறேங்க. எலுமிச்சம்பழ சாறு டேஸ்ட்டுக்கெலாம் கிடையாது, இந்த பிசு பிசுப்பு போகிறதுக்காக தான். உங்கள்கிட்ட லெமன் இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் தயிர் இருந்தால் தயிர் சேர்த்துக்கோங்க. அதுவும் இந்த வளவளப்பை எடுத்துரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அந்த வளவளப்பு போயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த புளிச்சாறை சேர்த்துக்கலாம். இதில் பெருங்காயம் எல்லாம் இருக்குது. புளிச்சாறு கொதிக்கும் போதே இந்த பெருங்காயமும் சேர்ந்து கரைஞ்சிரும். நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கோம், அது நல்லா கரையணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த வெண்டைக்காய் பச்சடிக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காயை தண்ணி ஊற்றி லைட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். வேறு ஜீரகம் எதுவுமே சேர்க்கக்கூடாது, வெறும் தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு 50 கிராம் துவரம் பருப்பை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் மலர வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துடக்கூடாதுங்க, ஏன்னா துவரம் பருப்பு நீங்கள் பச்சடியில் அங்கங்கே தெரியணும். அதனால் அதை கொஞ்சம் மலர தான் வேக விடணும். துவரம் பருப்பை சேர்த்துட்டு ரொம்ப வதக்காதீங்க, பிறகு அது கரைஞ்சிரும். இப்போ இது ரொம்ப கட்டியாக இருக்குது, அதனால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. இது லைட்டாக இப்போ ஒரு கொதித்து வரட்டும். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ நம்மளுக்கு வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையே சேர்த்துக்குருவோம். சேர்த்து விட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம் அதை நல்லா. இதில் நான் 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்தப்பருப்பு 1/2 டீஸ்பூன், 2 வரமிளகாய் இதெல்லாம் தாளித்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த வெண்டைக்காய் பச்சடி பருப்பு சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இல்லைனா சாதத்து கூட இதை வெறுமனையாக கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கீஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.